ओजस्वी तुम तेजस्वी तुम, ओजस्वी तुम तेजस्वी तुम, प्रचंड महाशक्ति हो तुम, प्रचंड महाशक्ति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, अनुशासन की महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम, महाक्रांति हो तुम। ஓம் சாந்தி. ஸோ இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது 11வது நாள் பட்டி. ஸோ இது வந்து டோட்டல் 1066 முரளி, 48 வருஷத்துலேருந்து 1066 அவ்யக்தவாணி இருக்குது. ஸோ அது எல்லாத்தையும் நம்ம படிக்கணும்னு ஒரு லட்சியம் வச்சுருக்கோம். ஸோ இப்போ இந்த 108 நாள் பட்டி இன்றைக்கி இருக்கக்கூடிய அவ்யக்த முரளியோட டேட் வந்து 21/3/1981, 21/3/81. ஸோ இந்த வாணி வந்து பாபா ஹோலி பற்றி பாபா சொல்லிட்டு வராரு. ஹோலினாலே பாபா அதுக்கு என்ன அர்த்தம் சொல்கிறாருன்னா, நீங்கள் பாபாவுடையவராக ஆயிட்டீங்க. ஸோ இந்த முரளியிலேருந்து சில இம்பார்ட்டண்ட் பாயிண்ட்டு பாபா என்ன சொல்கிறாருன்னா, இப்போ உங்கள் நெற்றியில் அந்த ஆத்ம ஜோதி ஏற்றுனீங்களோ அப்போவே வந்து நீங்கள் வந்து தேவதா ஆயிட்டீங்க, பாபாக்காக நீங்கள் தேவதா ஆயிட்டீங்க. உங்களுடைய அனுபவம் இந்த மாதிரி இருக்குது. இதை அவங்க வந்து வெளி உலகத்தில் நினைவு பண்டிகை அதெல்லாம் கொண்டாடுறாங்க. அடுத்து ஹோலி எப்படிலாம் நம்ம கொண்டாடுறோம் அப்படின்னு பாபா அதை சொல்கிறாரு. அங்கே வெளி உலகத்தில் என்ன பண்ணுவாங்கன்னா, ஹோலிக்கு முன்னாடி நாள் போகின்னு சொல்லிட்டு அந்த இதில் பழைய இதெல்லாம் எரிப்பாங்க. அதுக்கப்புறம் அடுத்த நாள் கொண்டாடுவாங்க. அதே மாதிரி இங்கே நீங்கள் வந்து உங்கள் பழசெல்லாம் எரிக்கிறீங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். ஒரு செகண்ட் முன்னாடி என்ன நடந்தால் அதையும் வந்து மறந்துடுங்க. பாஸ்ட் இஸ் பாஸ்ட், முடிஞ்சது முடிஞ்சு போச்சு. இது வந்து இந்த ஹோலியில் அது யாராக வேணாலும் இருக்கலாம், எவ்வளோ பெரிய ஆத்மா வேணாலும் இருக்கலாம். பட் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அந்த பழைய நினைவுகள் அது எல்லாத்தையும் வந்து கம்ப்ளீட்டாக மறந்துடுங்க. எல்லாத்தையும் பழசு எல்லாத்தையும் எரிச்சிருங்க. அதுக்கப்புறம் தான் நீங்கள் இந்த பாட்டு பாடுறீங்க, நான் பாப்தாதாவுடையவன் ஆகிவிட்டேன். இந்த குஷியை நீங்கள் வந்து கொண்டாடுறீங்க. அடுத்து இங்கே வந்து பாபா 4 விதமான பிச்காரி சொல்கிறாரு. பிச்காரினா அந்த ஹோலி அன்னைக்கு ஒரு பைப் மாதிரி ஒன்று இருக்கும். அதில் வந்து அந்த கலரை இழுத்து, இன்ஜெக்ஷன் மாதிரி பெருசாக இருக்கும், அதில் கலர் இழுத்து அதை அழிக்கும்போது கலர் போகும். ஸோ அவங்க அந்த இதை வச்சு கொண்டாடுறாங்க. நீங்கள் எந்த கலர் எல்லார் மேலேயும் போடணும். ஃபஸ்ட்டு வந்து நான் ஒரு சிரேஷ்ட ஆத்மா, ரெண்டாவது நான் விஷ்ணுக்கே எஜமான் ப்ளஸ் பாபாவுக்கு குழந்தை. இது ரெண்டுத்துக்கான அந்த பேலன்ஸ். நான் சிருஷ்டியின் ஆதி மத்திய அந்தத்தை தெரிஞ்ச நாலேஜ்ஃபுல் ஆத்மா. நான் உயர்ந்ததுலேயும் உயர்ந்த பாபா கூட இருக்கக்கூடிய சிரேஷ்ட இந்த நாடக மேடையில் நடிக்கக்கூடிய ஹீரோ பாட்டுதாரி ஆத்மா. ஸோ அடுத்து இங்கே தான் பாபா அந்த பிச்காரி, அதாவது அந்த கலர் போடக்கூடிய அந்த இன்ஜெக்ஷன், இதை பற்றி பாபா சொல்கிறாரு. ஸோ இதில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் என்ன மாதிரி கலர் மற்றவங்க மேலே போடணுன்னா, ஞானத்தின் முக்கியமான பாயிண்ட்ஸ். அடுத்து சர்வ பிராப்திகள்ங்கிற அந்த கலர் வந்து மற்றவங்க மேலே போடுங்க. அடுத்து சர்வ சக்திகள்ங்கிற அந்த கலர் மற்றவங்க மேலே போடுங்க. அத்தீந்திரிய சுப், ஆத்மா மற்றும் பரமாத்மா மிலனின் அந்த ஆன்மீக அன்பு, இந்த கலர் வந்து மற்றவங்க மேலே போடுங்க. அடுத்து பாபா சொல்கிறாரு, நீங்கள் இங்கே வந்து எத்தனை உலகத்துக்கு எஜமான் பாருங்கள். 3 உலகம், சங்கமயுகம் கவலை இல்லாத உலகம், மூலவதனம் கவலை இல்லாத உலகம், ஸ்வர்க்கம் கவலை இல்லாத உலகம். இந்த 3 உலகத்துக்குமே நீங்கள் எஜமான். அதை பார்த்து பாபாவுக்கு சந்தோஷம். அதுக்கும் மேலே நீங்கள் பாபாவுடையராக ஆயிட்டீங்க. அதுக்காகவும் பாபா உங்களுக்கு வாழ்த்துக்கள், ஹோலிக்கான முபாரக் சொல்கிறாரு. அடுத்து பாபா வந்து நீங்கள் வந்து தான் உண்மையான சீதை அப்படின்னு பாபா சொல்லிட்டு இருந்தார். ஸோ அதுக்காக இன்றைக்கி வந்து அது ரிலேட்டடாக நிறையா பாயிண்ட்ஸ் பார்க்கலாம். ஸோ இதில் வந்து ராவணன் வந்து சீதாவை மனசை ஜெயிக்கிறதுக்காக என்னென்னலாம் பண்ணாங்க அதை பற்றி பார்க்கலாம். அதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணாங்க, அவங்கள வந்து கொண்டு போய் எல்லா சுகபோகம் இந்த மாதிரி இதில் வச்சாங்க. சுக்குவாட்டிக்கா, அங்கே எல்லா சுகமும் எல்லா சாதனங்கள் எல்லா இதுவும் கொடுத்தாங்க. ஆனால் சீதா அதை ஏற்றுக்கல. அடுத்து ஃபஸ்ட்டு கொஞ்சம் அன்பாகவும் நடந்து பார்த்தார் அவர், அப்பயும் சீதா எடுத்துக்கல. அப்புறம் அவங்க கூட
இருக்கிற அந்த ராட்சசி அவங்கெல்லாம் வந்து அவங்கள்ட்ட சொல்லி அவங்கள மனசை மாற்றுங்க அப்படின்னு சொல்லி அனுப்பிச்சாரு. அதுலேயும் மாறல. அப்புறம் ராவணன் வந்து தன்னுடைய சக்தியை காமிச்சான். பாரு, நான் எவ்வளோ பலசாலி, என்கிட்ட எவ்வளோ பெரிய ராஜ்யம் இருக்குது, நான் யார் தெரியுமா அப்படி இப்படிலாம் வந்து. அப்புறம் என்ன பண்ணாங்க, தன்னுடைய சூர வீரமான கதைகள்லாம் சொன்னார். நான் எவ்வளோ பெரிய பெரிய ராட்சஸெல்லாம் அழிச்சிருக்கேன், இந்த ராம்லாம் என்ன அது என் முன்னாடி அப்படின்னு அந்த மாதிரி அவங்க கதையெல்லாம் வந்து சொன்னார். அப்புறம் ஞானத்தோட இதை காமிச்சார். நான் எவ்வளோ பெரிய ஞானி தெரியுமா, எவ்வளோ பெரிய பிரகாண்ட் பண்டித் தெரியுமா, நான் எவ்வளோ புத்தகங்கள் எவ்வளோ சாஸ்திரங்கள் அதெல்லாம் படிச்சிருக்கேன்னு தெரியுமா அப்படின்னு அதோட இதெல்லாம் காமிச்சாங்க. அப்புறம் டைமும் கொடுத்தாரு அந்த ராவணன். 1 year டைமும் கொடுத்தாரு. அப்புறம் வந்து ராட்சசிங்களை விட்டு அவங்க பயமுறுத்தினாங்க. அந்த மாதிரி ராவணன் சொல்கிறத ஏற்றுக்கோ, இல்லைன்னா உனக்கு ரொம்ப ரொம்ப இதாகிடும் அதாகிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. அடுத்து வந்து இந்த ராட்சசிகளை விட்டு ராவணனோட மகிமா பாட சொன்னாங்க. ராவணன் எவ்வளோ பெரிய ஆள் தெரியுமா, ராமர் வந்து கொஞ்சம் பலமையானவர் அப்படின்னு ராமரோட குறையும் ராவணனோட பலத்தையும் அந்த மாதிரி அவங்கள்ட்ட பாட வச்சாங்க. அப்புறம் ராவணன் என்ன பண்ணான், நான் வந்து உன்னை இந்த நாட்டுக்கே ராணி ஆக்கிடுறேன், பட்ராணி ஆக்கிடுறேன், நீ மட்டும் என்னை வந்து இந்த இதை ஏற்றுக்கோ அப்படின்னு. அதுக்கப்புறம் இவ்வளோ சொல்லி ஏற்றுக்கலைன்னா அதுக்கப்புறம் வந்து ராவணன் வந்து பார்த்திங்கன்னா அவங்களுக்கு வந்து சாப்பாடும் கொடுக்கல. அப்புறம் அவங்கள அழிக்கிறதுக்கும் ட்ரை பண்ணாங்க. அடுத்து நிறைய யுக்திகள் கையாண்டாங்க. சீதாவோட அப்பா மாதிரியே வேஷத்தை மாற்றி அவங்கள்ட்ட போய் சொன்னாங்க, இந்த மாதிரி நீ வந்து ராவணனை ஏற்றுக்கோ, மறந்துடு அப்படி இப்படின்னாங்க. அப்புறம் இன்னும் ஒரு யுக்தி என்ன பண்ணாருன்னா, இந்த மாதிரி ராமரோட தலையை வெட்டி எடுத்துகிட்டு வர மாதிரி காமிச்சு, பாரு இதான் ராமரோட தலை அப்படின்னு அங்கே ஒரு ஃபங்க்ஷன் மாதிரி வச்சாங்க, ராமர் இறந்துட்டார் அப்படின்னு. இதெல்லாம் வந்து யுக்தி, இந்த சீதாவை ஏற்றுக்க. ஆனால் என்ன தான் பண்ணாலும் ராவணன் என்ன தான் பண்ணாலும் சீதா வந்து எதுக்குமே இதாகலை. அவ்வளோ நம்பிக்கை இருந்தது ராமர் மேலே, ராமர் வந்து என்னை காப்பாற்றுவார் அப்படின்னு. பக்தியில் சாஸ்திரங்களில் ஒவ்வொரு இதில் ஒரு மாதிரி இருக்குது. ஒரு இடத்துல என்ன காமிச்சிருக்காங்கன்னா, சீதா வந்து ராவணனோட பொண்ணு மாதிரியும் ஒரு இடத்துல காமிச்சிருக்காங்க. அதில் இது ஒரு இதில் எழுதியிருந்துதான், இந்த பொண்ணு தான் உன்னோட அழிவுக்கு காரணமாவாங்க, அதனால் அதை வந்து எங்கேயோ தூக்கி போட்டுடுறாங்க. அப்புறம் அது வந்து வேற ஒரு ராஜா கிடைக்கிது. அந்த மாதிரி அதெல்லாம் கதை போகுது. ஸோ அப்போ நம்ம தான் அந்த சீதா. விதவிதமான ஆக்கர்ஷன் மாய இதெல்லாம் தான் வந்து ராவணன். என்னென்னமோ பண்ணி பார்க்குறாங்க நம்மளை வந்து இதுலேருந்து நீக்க. ஸோ இந்த ஞான மார்க்கத்தில் வந்து பாபாவை யதார்த்தமாக அவர் யார் எப்படின்னு கரெக்டாக புரிஞ்சுக்கிறது வந்து கொஞ்சம் கஷ்டமான இது தான். ஆனால் அதோடைய கஷ்டம் வந்து மாயா வந்து புரிஞ்சுக்கிறது. மாயா எப்படிலாம் நம்மளை தாக்குது, எந்த நேரத்தில் தாக்குது. ஸோ இதையும் நம்ம புரிஞ்சுக்கணும். ஏன்னா எது பண்ணாலும் மாயா வந்து சர்வ வியாபியாக இருக்குது. எங்கே வேணாலும் வரலாம், எப்படி வேணாலும் அட்டாக் பண்ணலாம். அப்போ அதை பற்றி நம்ம ப்ராப்பராக ஒரு நாலேஜும் இருக்கணும். ஈஸ்வரிய சேவை பண்ணிகிட்டே இருக்கும்போது அந்த ஈஸ்வரனோட ஸ்மிருதி மறந்துருச்சுன்னா அங்கே மாயா வந்துடுது, ஈகோ வந்துடுது. அப்புறம் என்ன ஆகுது, அந்த சேவையில் என்ன ரிசல்ட் கிடைக்குன்னா அது கிடைக்க மாட்டேங்குது. ஹோப்லெஸ் ஆகிரும், மனசு உடஞ்சி போயிடுறோம். சாஸ்திரத்தில் இப்படி கூட காமிச்சிருக்காங்க. சீதா வந்து எப்போ ரொம்ப மனசு உடஞ்சி போனதுக்கப்புறம் ஹனுமான் வந்து அவங்களுக்கு ஒரு நம்பிக்கையாக அங்கே போனாங்க, இல்லை ராமர் வந்து இருக்கார், அவர் அவங்கள தேடி வராங்க அப்படின்னு. அஷ்ட சித்தி நவநிதி கே தாத்தா அப்படின்னு அதில் சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இன்றைக்கி முரளியில் நம்ம இதெல்லாம் பற்றி தான் பார்க்க போகிறோம். ராவணன் எவ்வளோ முயற்சி பண்ணான் சீதாவை மாற்றுறதுக்கு. ப்ளஸ் ராமரை பற்றியும் தெரிஞ்சிருச்சு. ஏன்னா அவங்க கூட உள்ள எல்லாருமே சொன்னாங்க, விபீஷன் சொன்னாங்க, மந்தோதரி சொன்னாங்க, ஈவன் கும்பகரன் கூட சொன்னான் இந்த மாதிரி கொடுத்துருங்க அப்படின்னு. இருந்தாலும் இப்போ வந்து ஒரு குறிப்பிட்ட டைமுக்கு அப்புறம் அந்த சீதாவோட இவங்களுக்கு என்ன ஆயிடுச்சுன்னா ஈகோ ப்ராப்ளம், அந்த ஒரு அகங்காரம் வந்துருச்சு. நான் எப்படி வந்து அவங்க முன்னாடி தோற்று போகலாம் அப்படின்னு. அதனால் அதுவே வந்து அவங்கள வந்து அழிச்சிருச்சு. அப்போ இந்த ராவணன் வந்து எதோட அடையாளம்னா காம விகாரத்தோட. ராவணன் எதோட அடையாளம்னா மேற்பன், நான்கிற அந்த இது ப்ளஸ் அடம் பிடிக்கிறது. இதெல்லாம் வந்து இந்த ராவணனோட அடையாளங்கள். இப்போ இந்த முரளியில் பாபா என்ன சொல்கிறாருன்னா, நீங்கள் பாபாவுடைய ரைட் ஹேண்ட். அப்போ ரைட் ஹேண்ட்னா என்ன, நம்மளுடைய ஒவ்வொரு சங்கல்பம் கர்மம் எல்லாமே ஸ்ரீமத் படி இருக்கணும்.
பாபாவுக்கு அந்த மாதிரி குழந்தைங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷமாகுதாம். இந்த குழந்தைங்களோட சங்கல்பம் கூட பாபாவோட ஸ்ரீமத் படி இருக்கும். அவங்க வந்து ரைட் ஹேண்ட். இதில் யார் குழப்பம் பண்ணுறாங்களோ அவங்க லெஃப்ட் ஹேண்டாக ஆகிடுறாங்க. அப்போ இன்றைக்கி வந்து நீங்களே உங்களை செக் பண்ணி பாருங்கள். இந்த 5 கர்மேந்திரியங்களில் எதெல்லாம் என்னை ஏமாத்துது, எப்படி என்னை ஏமாத்துது? ஏன்னா பாபா என்ன சொல்கிறார், நீங்கள் வந்து ராஜா ஆத்மாக்கள், உங்களை ராஜாவாக்க வந்திருக்கேன். ஸ்வராஜ், இப்போ வந்து சுயராஜ்யம் உங்களுக்கு இருக்குது. அதனால நீங்கள் உங்கள் ராஜாவை தர்பார் வைங்க, உங்கள் இதெல்லாம் செக் பண்ணுங்கள். அப்படி நீங்களே இன்றைக்கி ஒரு லிஸ்ட் எடுங்க. என்னுடைய 10 வீக்னஸ் என்ன, எப்போல்லாம் மூடு ஃப்ளக்சுவேட் ஆகுது, எந்த நேரத்தில் என்னோடய வீக்னஸ் டைம். முக்கியமாக இந்த தூங்குறதுக்கு முன்னாடி தான் மாயா வருது. அந்த நேரத்தில் தான் நம்ம பிள்ளாரில் விகார் இதெல்லாம் ஆக்டிவேட் ஆகுது. ஸோ அந்த நேரத்தில் ரொம்ப கவனமாக இருக்கணும். இதில் ஒரு ஹோம்ஒர்க் என்னென்னா, ராமருடைய 21 மரியாதைகள் என்னென்ன, இது வரைக்கும் கேள்விப்படாத, இது வரைக்கும் எங்கேயுமே யாரும் சொல்லாத ராமரோட 21 மரியாதை என்ன? ஏன்னா ராமர் வந்து பார்த்திங்கன்னா அவரோட ஒவ்வொரு எண்ணம், சொல், செயல் எல்லாமே மரியாதைக்கு உட்பட்டதாக இருந்தது. ஏன்னா அங்கே அக்னி பரீட்சை நடக்கும்போது கூட அது சீதாக்கான அக்னி பரீட்சை இல்லை, ராமருக்கான அக்னி பரீட்சையாக இருந்தது. அவர் மனசு அங்கே எரிஞ்சிட்டு இருந்தது. அடுத்து அந்த பரதன் கூட சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் வந்து 14 வருஷம் முடிஞ்சதுக்கப்புறம் அடுத்த நாள் வரலன்னா நான் வந்து இறந்து போயிடுவேன் அப்படி. ஸோ அப்போ கூட இங்கே இவ்வளோ இதெல்லாம் நடக்குது. அந்த 14 வருஷம் லாஸ்ட்டில் கிளைமேக்ஸில் அங்கேருந்து சீக்கிரமாக அந்த இதுக்கு போய் ஆகணும் அன்றைக்கி நைட்டுக்குள்ளாரு, இல்லைன்னா பரதன் இறந்து போயிடுவோன்னு சொல்லியிருக்காரு. அப்போ விபீஷன் வந்து சொன்னார், கவலைப்படாதீங்க, நான் என்னோடய புஷ்ப விமானம் தரேன், அதில் நீங்கள் ஏறிக்கோங்க. ஆனால் அங்கே கூட ராமர் வந்து அந்த இதை மீற மாட்டேங்கிறார். ஏன்னா நான் வந்து 14 வருஷம் வனவாசம் இருக்கேன்னா நான் எந்த ஒரு இந்த மாதிரி ராஜா யூஸ் பண்ணுற பொருளாக நான் யூஸ் பண்ண முடியாது அப்படின்னு. அப்போ விபீஷன் வந்து ஒரு இமோஷ்னல் பிளாக்மெயில் மாதிரி பண்ணுறாரு. நான் வந்து உங்களுடைய பக்தன், உங்கள் பக்தனோட ஒரு சின்ன ஒரு அர்ப்பணமாக இதை ஏற்றுக்கோங்க. அதுக்கப்புறம் ராமர் அதில் ஏறி போகிறார். அடுத்து வந்து பாபா இதில் தைரியத்தை பற்றி பேசியிருந்தார். இதுவும் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஒரு குணம், பொறுமையாக இருக்கிறது. ஏன்னா சில நேரத்தில் என்ன ஆகும்னா, இந்த ஞான மார்க்கத்தில் நம்ம முயற்சி பண்ணிக்கிட்டே இருப்போம், பட் என்ன ஃபீல் ஆகும்னா அங்கேயே தான் இருக்கும், ஏதோ ஒரு முன்னேற்றம் வரலையே. இல்லை சில நேரத்தில் என்ன ஆகும், ஒரு அடி முன்னாடி எடுத்து வைக்கிறோம், மாயா 2 அடி பின்னாடி தள்ளி வச்சிருச்சு. ஸோ இந்த மாதிரிலாம் இந்த ஞான மார்க்கத்தில் நடக்கும். ஆனால் என்ன ஆனாலும் நம்ம அந்த நம்பிக்கை அதெல்லாம் விட்டுறக்கூடாது. அடுத்து பொறுமை, பேஷன்ஸ். எவ்வளோ வாட்டி தோற்றாலும் மறுபடியும் எந்திரிச்சு நிற்கணும். 1000 வாட்டி தோற்றாலும் அதோட பல மடங்கு ஃபோர்ஸோடு எந்திரிச்சு நிற்கணும். அடுத்து பாபா சுப சிந்தன் பற்றி அதுவும் பற்றி சொல்லியிருந்தார். இதில் பாபா என்ன சொல்லியிருந்தாருன்னா, டைவர்ஸ் கொடுத்துருங்க. எதுக்குன்னா பரிச்சிந்தனுக்கு, மற்றவங்கள பற்றி யோசிக்கிறது, மற்றவங்க பற்றி பார்க்குறது, ஈவன் நியூஸ் இதெல்லாம் கூட கேட்குறீங்கன்னா ஓகே, ஏதோ ஒரு இதுக்காக என்ன நடக்குது நம்ம காசு கொடுக்கறதுக்காக கேட்டோன்னா அது வேறு விஷயம். பட் ஆனால் அப்பப்போ அதை வந்து டீட்டெயிலாக அதில் டீப்பாக போகிறது, அதோட அப்டேட் கேட்டே இருக்குது, அதே இதில் புத்தி போய்ட்டு இருக்குது, அதுவும் நல்லதில்லை. ஈவன் இதை எது வரைக்கும் சொல்கிறாங்கன்னா, ஜீசஸை வந்து இந்த சிலுவையில் ஏற்றினதுக்கப்புறம் அவருடைய ஒரு சிஷ்யர் 3 நாள் கழித்து அவர் மறுபடியும் உயிர் வரும்போது சிஷ்யர் வந்து கேட்குறாரு, கடவுளே நீங்கள் வந்து என் மேலே அன்பு வச்சுருக்கீங்களா? அவர் சொல்கிறாரு எஸ். இந்த மாதிரி 3 வாட்டி கேட்குறாரு. 3 வாட்டியும் ஆமான்னு தான் சொல்கிறார். அதுக்கப்புறம் அவங்க ஜான்னு ஒருத்தர் வராரு, அவரை பார்த்து கேட்குறாரு, அவர் மேலே நீங்கள் எவ்வளோ அன்பு வச்சுருக்கீங்க? அப்போ ஜீசஸ் சொல்கிறாராம், அதை பற்றி உனக்கு என்ன, நீ உன் வேலையில் மட்டும் கவனமாக இரு, மற்றவங்க என்ன பண்ணுறாங்க, மற்றவங்களுக்கு என்ன அதெல்லாம் நம்ம வேலை கிடையாது அப்படின்னு. அதனால் நம்ம இதில் மட்டும் கவனமாக இருக்கணும். ப்ளஸ் இன்னொரு விஷயமும் நம்ம இதில் பார்க்கணும், நான் ஏதோ ஒரு சேவை பண்ண போகிறேன், அதனால நிறைய பேர் டிஸ்டர்ப் ஆகுறாங்க, சீனியர்ஸை டிஸ்டர்ப் ஆகுறாங்க, என்ன பண்ணுறது இவங்களை, என்ன இப்படி பண்ணுறாங்களே அப்படின்னு மற்றவங்களோட சங்கல்பம் வேஸ்ட் ஆகிட்டு இருக்குன்னா அந்த சேவை பண்ணாமல் இருக்கிறதே பெஸ்ட். ஏன்னா நீங்கள் விஸ்வ கல்யாண்காரி, ஏதோ ஒரு சின்ன இடத்துக்கு வெறும் நான் சென்னை கல்யாண்காரி, தமிழ்நாடு கல்யாண்காரி, இல்லை வெறும் இந்தியா கல்யாண்காரி மட்டும் இல்லை, விஸ்வ கல்யாண்காரி. நம்மளோட டார்கெட் வந்து முழு விஸ்வத்துக்கும் நன்மை செய்யக்கூடியவங்க. அதனால் இந்த வாட்டி பாபா என்ன சொல்கிறாங்கன்னா,
பெரிய பெரிய ஆத்மாக்களாக டார்கெட் பண்ணுங்கள், விஐபியாக டார்கெட் பண்ணுங்கள். அவங்கள்ட்ட சொன்னீங்கன்னா அவங்க வந்து ஒரு வார்த்தை சொன்னால் அது எல்லோரும் ஏற்றுப்பாங்க. ஸோ அந்த மாதிரி பெரிய பெரிய ஆத்மாக்களாக டார்கெட் பண்ணுங்கள். அடுத்து ஃபைனலாக பாபா வந்து ரெஸ்பெக்ட் பற்றி சொல்லியிருந்தார். நீங்கள் ஒருத்தவங்க மற்றவங்களுக்கு மரியாதை கொடுக்கணும், அதுதான் மரியாதை வாங்குறதுக்கு அர்த்தம். அதனால் இன்றைக்கி ஹோம்ஒர்க் என்னென்னா, எனக்குள்ளார இருக்கிற ராவணனுடைய 10 தலை எது, எந்த விஷயங்கள் என்னை டிஸ்ட்ராக்ட் பண்ணுது, எந்த விஷயங்கள் என் கவனத்தை சிதறடிக்குது, என்னுடைய அந்த சன்ஸ்காரம் என்ன, எது வந்து என்னை துக்கப்படுத்துது, இது எல்லாத்தையும் வந்து நீங்கள் நோட் பண்ணுங்கள். ஒரு பக்கம் அந்த உங்களை டிஸ்டர்ப் பண்ணக்கூடிய சன்ஸ்காரம் எழுதுங்க, அதுக்கு இன்னொரு பக்கம் அதுக்கான தீர்வு என்னவாக இருக்கும் அதை நீங்கள் எழுதுங்க. ஒரு பக்கம் ப்ராப்ளம், ஒரு பக்கம் சொல்யூஷன், இதை வந்து நீங்கள் எழுதணும். அப்புறம் ஃபைனலாக என்ன சொல்லி முடிக்கிறோன்னா, யாரை பற்றியும் நீங்கள் இல்லாத பொல்லாது சொல்லக்கூடாது. ஏன்னா நமக்கு என்ன தெரியும் அவங்க என்ன பண்ணால். ஆனால் நம்ம சும்மா ஏதோ ஒன்றுக்கு ரெண்டு கேட்டுட்டு அவங்கள பற்றி தப்பாக பேசுகிறது, இதெல்லாம் நம்ம பண்ணவே கூடாது. ஏன்னா நம்ம ஒருத்தவங்களை பற்றி தப்பாக பேசுகிறோன்னா உங்களை பற்றி 2 மடங்கு வேற ஒருத்தவங்க தப்பாக பேசுவாங்க. ஸோ இதோட மெயின் கிளாஸ் முடியுது. அடுத்து டெய்லி சில ஆக்டிவிட்டி பண்ண வைப்பாங்க. ஸோ இன்றைக்கி அந்த மாதிரி தான் ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. என்னென்னா, நாங்கள் லெஃப்ட் கையை முன்னாடி எடுத்துக்கோங்க, அதில் ஒவ்வொரு ஃபிங்கராக ஸோ என்னோடய என்னென்ன வீக்னஸோ அதெல்லாம் கொண்டு வாங்க, அதை அப்படியே மடக்கிட்டே போங்க. அப்புறம் ரைட்டு கை, அது வந்து எனக்கு சகயோகி ஆகுது. ஏன்னா இதை பாபா என்ன சொல்லியிருந்தாருன்னா, உங்களுக்குள்ளார உள்ள விகாரங்களே உங்கள் சேவாதாரியாக மாற்றிடுங்க, உங்கள் வீக்னஸே உங்கள் பாசிட்டிவாக மாற்றிடுங்க. ஸோ அப்போ அந்த மாதிரி ஒரு ஆக்டிவிட்டி பண்ண வச்சாங்க. அடுத்து வந்து இந்த வாணி ஃபுல்லாக ஹோலி பற்றி சொன்னாங்கல்ல. ஸோ அதனால் என்ன ஆக்டிவிட்டினா, ஸ்பிரிச்சுவல் ஹோலி கமெண்ட்ரி மூலியமாக இது நம்ம கூட எப்படி பண்ணலான்னா, உங்கள் முன்னாடி ஒரு கேண்டில் ஏற்றி வச்சுக்கலாம், உங்களுக்குள்ளாரையும் ஒரு தீபம், அந்த குணங்கள்ங்கிற தீபம் எரிய ஆரம்பிக்குது அப்படின்னு விஷுவலைஸ் பண்ணுங்கள். ப்ளஸ் உங்களுக்குள்ளார உள்ள விகாரங்கள் அதெல்லாம் வெளியே வந்து அந்த கேண்டில் நெருப்பில் எரிஞ்சு பஸ்பம் ஆயிடுச்சு. விகாரங்கள், பழைய பாஸ்ட் விஷயங்கள் அதெல்லாம் பஸ்பம் ஆயிடுச்சு. நான் வந்து இப்போ சுதந்திரம் ஆயிட்டேன், சுதந்திர பறவை ஆயிட்டேன் அப்படின்னு இது வந்து ஒரு யோகா மாதிரி கூட நீங்கள் பண்ணலாம். ஓம் சாந்தி.